வெல்கம் டு EMR Physics. I am Raju. 12th Physics Board Exam Past Papersல உள்ள நியூமெரிக்கல் ப்ராப்ளம்ஸை ஒன் பை ஒன்னாக சால்வ் பண்ணிட்டு வரோம். ஜூன் 2023 கொஸ்டின் பேப்பரில் உள்ள ஒரு நியூமெரிக்கல் ப்ராப்ளமை இந்த வீடியோவில் பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 33 3 மார்க்ஸ் கம்பல்சரியில் ஒரு நியூமெரிக்கல் ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. ப்ராப்ளம் என்னென்னா, a coil of tangent galvanometer of diameter 0.24 meter has 100 turns. If the horizontal component of Earth's magnetic field is 25 into 10 to the power minus 6 Tesla, then calculate the current which gives a deflection of 60 degree அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராப்ளமை யூனிட் 3 மேக்னட்டிசம் அண்ட் மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக் கரண்ட் அப்படிங்கிற யூனிட்லேருந்து எடுத்திருக்காங்க. இது ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம், எக்ஸாம்பிள் 3.9. இந்த நியூமெரிக்கல் ப்ராப்ளமில் என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். டேஞ்சன்ட் கேல்வனோமீட்டரில் உள்ள காயிலினுடைய டயமீட்டர் கொடுத்துருக்காங்க 0.24 மீட்டர். ஸோ டயமீட்டர் கொடுத்துருக்காங்க, எவ்வளவு டர்ன்ஸ் இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் கொடுத்துருக்காங்க 100 டர்ன்ஸ். நெக்ஸ்ட், ஹரிசாண்டல் காம்போனன்ட் ஆஃப் எர்த்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்ட். ஹரிசாண்டல் காம்போனன்ட் ஆஃப் எர்த்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டினுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க 25 into 10 to the power minus 6 டெஸ்லா. அதுக்கப்புறம் டிஃப்ளெக்ஷன் கொடுத்துருக்காங்க. டிஃப்ளெக்ஷன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 60 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, கரண்ட் கேட்டிருக்காங்க. கால்குலேட் த கரண்ட். ஸோ என்னென்ன டேட்டா கொடுத்துருக்காங்க, என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத முதல்ல எழுதிக்கலாம். ஸோ இந்த சம்மில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத எடுத்து எழுதிக்கலாம். கிவன் ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டயமீட்டர் ஆஃப் த காயில் கொடுத்துருக்காங்க. ஸோ டயமீட்டர் ஆஃப் த காயில் இஸ் ஈக்குவல் டு 0.24 மீட்டர். Diameter by 2 is radius, so radius is equal to 0.12 meter. இதில் பாதி radius. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, number of turns of the coil கொடுத்துருக்காங்க. So that is n is equal to 100 turns அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதனால் n is equal to 100ன்னு எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட், horizontal component of Earth's magnetic field, that is B suffix H. BHனுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க 25 into 10 to the power minus 6 டெஸ்லா. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, டிஃப்ளெக்ஷன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 60 டிகிரி. டிஃப்ளெக்ஷன் 60 டிகிரி. நெக்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, கரண்ட் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கரண்ட் இஸ் ஈக்குவல் டு வாட். இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம்னா, டேஞ்சன்ட் கேல்வனோமீட்டருக்கு ஃபார்முலா டு பி யூஸ்ட். ஃபார் எ டேஞ்சன்ட் கேல்வனோமீட்டர், there is a relation for horizontal component of Earth's magnetic field B suffix H is equal to mu 0 n I by 2r into 1 by tan theta. ஸோ லாஸ்ட்டில் ஒரு எக்ஸ்பிரஷன் இருக்கும் BHக்கு. BH is equal to mu 0 ni by 2r into 1 by tan theta. டேஞ்சன்ட் கேல்வனோமீட்டரில் இந்த லாஸ்ட் எக்ஸ்பிரஷன் இருக்கும். So this is a formula we are going to use to find the current. இங்கே mu 0 அப்படிங்கிறது permeability of free space, nங்கிறது number of turns, iங்கிறது current, rங்கிறது radius, தீட்டாங்கிறது deflection, bhங்கிறது horizontal component of Earth's magnetic field. ஸோ இதில் இந்த எக்ஸ்பிரஷனில் bhனுடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க mu 0னுடைய வேல்யூ நமக்கு தெரியும். n வேல்யூ கொடுத்துருக்காங்க, r வேல்யூ கொடுத்துருக்காங்க, தீட்டா வேல்யூ கொடுத்துருக்காங்க. கரண்ட்டினுடைய வேல்யூ கேட்டிருக்காங்க. ஸோ இந்த ஃபார்முலா தெரிஞ்சால் போதும், கரண்ட்டை கால்குலேட் பண்ணிடலாம். we want to find the current, therefore I is equal to, ஐயை ஒரு பக்கத்தில் வச்சுக்கிட்டு மற்ற எல்லாத்தையும் அடுத்த பக்கம் கொண்டு வந்துடுறோம். BH, இந்த 2r நியூமரேட்டருக்கு வரும், tan theta divided by mu 0 n. So this is a formula to find the current. Now let us substitute the values. Value substitute பண்ணுறதுக்கு முன்னாடி mu 0னுடைய வேல்யூ எழுதிக்குவோம். mu 0 is a permeability of free space, that is equal to 4 pi into 10 to the power minus 7 Henry per meter. Piனுடைய வேல்யூ 3.14. Now let us substitute all the values. I is equal to BH. BH is 25 into 10 to the power minus 6 into 2
R னுடைய வேல்யூ 0.12, tan theta is tan 60 divided by mu 0 is 4 pi into 10 to the power minus 7 into n னுடைய வேல்யூ 100. Tan 60 is equal to root 3. Root 3 is equal to 1.732. So now let us substitute these values. We will get I is equal to 25 into 2 into 0.12 into 1.732 10 to the power minus 6 last எழுதிக்கிறோம் divided by 4 into 3.14 into 100 வந்து 10 square எழுதிக்கலாம் 10 to the power minus 7. Now if we simplify this, we will get this is equal to 0.082 ampere அப்படின்னு வரும். So this is the current. So current னுடைய வேல்யூ கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. இது எல்லாத்தையும் சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிற வேல்யூ வந்து 0.082 ampere. This is the answer for the given problem. அடுத்த வீடியோவில் போர்டு எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரில் உள்ள இன்னொரு நியூமெரிக்கல் ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம்.